வணக்கம். செல்வகுமாரின் அரபு நாடுகள், குறிப்பாக வளைகுடா பகுதிகள், பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா, அதனை ஒட்டியுள்ள ஈரான், ஈராக், யுஏஇ, ஓமன், மஸ்கட், அதாவது துபாய், அபுதாபி, யுஏஇ பகுதிகள், கத்தார், துபாய் மற்றும் குவைத் சிட்டி, சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதி, இந்த பகுதிகளுக்கு ஈரானுக்கும், குறிப்பாக வளைகுடா சுற்றுவட்டார பகுதி, வளைகுடாவை ஒட்டிய வளைகுடா நாடுகள் பகுதி, பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடா ஒட்டியுள்ள பகுதிகள், ஈரானுக்கும் சவுதி அரேபியாவிற்கும், ஈரானுக்கும் யுஏஇக்கும், ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி, கத்தார் மற்றும் ஈரான், ஈராக், குவைத், இதற்கு இடைப்பட்ட பகுதியில் மழை வரப்போகிறது. இந்த மழை ஒரு வித்தியாசமான மழையாக இருக்கும். இந்த பதிவு 2026 மார்ச் 16 திங்கட்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய 21ஆம் தேதி வளைகுடா நாடுகளின் வளைகுடாவை ஒட்டிய பகுதிகளில் கொஞ்சம் வலுவாக பொழிய இருக்கிறது. 20ஆம் தேதியே குவைத்துக்கு தொடங்கும், ஈராக்குக்கு தொடங்கும். 21ஆம் தேதி வளைகுடாவை ஒட்டியுள்ள எல்லா நாடுகளுக்குமே பொழிய இருக்கிறது. 21ஆம் தேதி யுஏஇ, அதாவது அபுதாபி, துபாய் மற்றும் மஸ்கட், அதாவது ஓமன் பகுதிக்கும் அது தொடர்ந்து அப்படியே மழை இருந்துட்டே இருக்கும். 22, 23, 24 மழை இருந்துட்டே இருக்கும். இதுல குறிப்பா 24, 25, 26 கனமழை வாய்ப்பு. 25, 26 மிக கனமழை வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த வளைகுடாவை ஒட்டிய எல்லா நாடுகளுக்குமே 25, 26 அப்ப 21 தொடங்கி மெல்ல அப்படியே தீவிரமடைந்து 25, 26, 27 தேதிகளில் மிக கனமழை பொழிவாக பொழிய இருக்கிறது. இந்த மழை என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அமெரிக்காவோட தாக்குதல் காரணமாக ஈரான்ல ஏற்பட்டிருக்கூடிய அந்த வளிமண்டல புகை, இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல் காரணமாகவும் ஈரான் தாக்குதல் காரணமாக, ஈரானோட திருப்பி தாக்குதல் காரணமாக, போர் காரணமாக ஏற்பட்டிருக்கூடிய அந்த புகை வானத்துல அப்படியே சூழ்ந்திருக்கு, விண்ணில், அதாவது காற்று மண்டலத்தில் சூழ்ந்திருக்கு. சூழ்ந்திருந்தாலும் அங்குமிங்கும் போனாலும் இது அந்த அரபு நாடுகளை விட்டு வெளியே எங்கேயும் போகல. ஏன்னால் இது கோடை காலம், பருவமழை காலம்னா கூட நெடுதூரம் பயந்துருக்கும். இந்த பகுதிகளிலேயே அப்படியே சூழ்ந்திருக்கு. ஒருவேளை அது இதுவரைக்கும் போனது கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிருந்தாலும் இன்று நடப்பது, நாளை நடப்பது, அன்றைக்கு மழை பெய்யக்கூடிய நாளில் நடக்கக்கூடிய போர்கள் எல்லாம் அந்த கரும்புகை, அதாவது கார்பன் நிறைய இருக்கும், அதுல நச்சு வாயுக்கள் நிறைய இருக்கும், எல்லாமே வெடிபொருட்கள், இதனால ஏற்படக்கூடிய, அது இல்லாம எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல போட்ட வெடிகுண்டு காரணமா அங்கிருந்து இருந்த கரும்புகையெல்லாம் வளிமண்டலத்தில் சுழண்டு கொண்டிருக்கிறது. மழையாக பொழியும் பொழுது என்ன ஆகும்னா, அது இஸ்ரேல் பகுதியிலிருந்து அந்த காற்று வளைகுடா பகுதிகளில் ஒரு அமிலமழைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு கருப்பு தண்ணீர், கருமை நிற வண்ணம் கொண்ட தூசு மாசுக்கள் மிகுந்த ஒரு மழைப்பொழிவாக கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்கள்ல இது ஊடகங்கள்ல செய்தியாக வரலாம். இந்த மாத இறுதி வாரம் 21ஆம் தேதி தொடக்கம், ஆனால் அன்றைக்கு பெருசா இருக்காது. 25, 26, 27 மிக கனமழை பொழிவு இருக்கிறது. ஓமன், யுஏஇ, ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியாவோட வளைகுடா ஒட்டிய பகுதி, கத்தார், இதெல்லாமே. இதுல என்ன அடங்கும்னா, அபுதாபி, துபாய் எல்லாம் அடங்கும், குவைத் சிட்டி எல்லாம் அடங்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா மஸ்கட் அடங்கும். மஸ்கட்டுக்கெல்லாம் கனமழை இருக்கு. 25, 26, 27 குறிப்பா பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடாவை ஒட்டிய வளைகுடா நாடுகளின் கடலோர பகுதிகளுக்கு அதிக மழை இருக்கு.
இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கனமழை காத்திருக்கு. ஆப்பிரிக்க நாட்டில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா, அதாவது மத்திய ஆப்பிரிக்க பகுதியில் கோடை மழை இப்ப சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை நெருங்கி கொண்டிருக்கு. உகாண்டா உள்ளிட்ட நாடுகளுக்கு சூரியன் குத்துக்கதிர் வரப்போகுது. மார்ச் 21ஆம் தேதி சூரியன் குத்துக்கதிரை தொடும். பிறகு அது அப்படியே சோமாலியா பகுதி வரைக்கும் அந்த சூரியன் குத்துக்கதிர் முன்னேறும் பொழுது தெற்கில் இருக்கக்கூடிய இடிமழை உகாண்டா, அதாவது ஏரிகளிலேயே மிக பெரிய ஏரி, கடல் போன்ற ஒரு ஏரி, நன்னீர் ஏரி, விக்டோரியா ஏரி, நைல் நதி ஏரி, இந்த பகுதியை சுற்றியுள்ள நாடுகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய 21ஆம் தேதிக்கு பிறகு. இப்பொழுதிலிருந்தே மழை தான். 21ஆம் தேதிக்கு பிறகு இது உகாண்டா உள்ளிட்ட நாடுகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. உகாண்டா, அதாவது விக்டோரியா ஏரியை சுற்று வட்டாரத்தில் கூடிய எல்லா நாடுகளுக்குமே, மத்திய ஆப்பிரிக்கா, உகாண்டா உட்பட, கென்யா, டான்சானியா எல்லாமே கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. இது இடியுடன் கூடிய மழை, இடி மின்னல் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்கள் இருக்கும். பெரும்பாலான மணி நேரங்கள் மழை வாயு வானிலை இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு வானிலையாகத்தான் அங்கேயும் இருக்கும். குறிப்பா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உகாண்டாவிலையும் கம்பாலா, அதாவது உகாண்டா சுற்றுவட்டார, குறிப்பா விக்டோரியா ஏரியிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஏரி, அந்த ஏரியிலேயே அதிக மழை பொழிவு, அதன் சுற்றுவட்டார நாடுகளுக்கும் அதிக மழை பொழிவு, இடி மின்னல் மழை பொழிவு, ஒரு வழக்கத்திற்கு மாறான நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பெருமழை, இடியுடன் கூடிய மழையாக பொழிய போகிறது. ஒட்டுமொத்த மத்திய ஆப்பிரிக்கா, உகாண்டா உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார கென்யா, டான்சானியா போன்ற பகுதிகளுக்கும், அப்படியே மடகாஸ்கர் வரைக்கும், சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாபே எல்லாமே மழை பெய்ய போகிறது. கோடை மழை. பருவகாலம் முடிந்து இப்பொழுது இரண்டாவது சூரியன் குத்துக்கதிர் வர்றதுனால கோடை மழை இப்பொழுது பெய்ய போகிறது. அதுக்கடுத்து பருவமழை பொழியும் அங்கே. இப்படி நல்ல ஒரு வானிலை மாற்றத்தை அரபு நாடுகளின் வளைகுடாசூர் ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும், ஆப்பிரிக்க நாடுகளுக்கும், குறிப்பாக விக்டோரியா ஏரியை சுற்றியுள்ள உகாண்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழை பொழிவு காத்திருக்கிறது. வரக்கூடிய மார்ச் இறுதி வாரம் எல்லா நாளும் மழை நாள் தான். இறுதி வாரம் ஃபுல்லா மழை வானிலை தான். ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா கூட சொல்லலாம். கிழக்கு ஒரு ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்கா உறுதியாக உண்டு. நன்றி.